இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியன் என்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம். இதனுடைய ஆசிரியர் பரிசுத்த பவுல். எழுதப்பட்ட காலம் கிபி 61 62 வரைக்கும். அதிகாரம் 4 அதிகாரம் இருக்கிறது. வசனம் 95 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க பெயர், கிரீக் நேம், இதனுடைய கிரீக் நேம் என்னன்னா, வாசிக்கிறேன், கொலோசெயுஸ். இதுதான் இதனுடைய கிரேக்க வார்த்தை, கொலோசெயுஸ். இந்த கொலோசெயுஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு காரியத்தை சொல்லி அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் ஆரம்பிப்பார். 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டுதல் செய்கிறாங்களா? பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்க நம்பிக்கை நிமித்தம், விசுவாசத்தை நிமித்தம், பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நிமித்தம். மனுஷன் மேலே இன்னொரு மனுஷன் அன்பு வைக்கலாம், அது இயல்பு. ரொம்ப பிடிச்சவங்க மேலே கண்டிப்பாக ஒரு மனுஷன் அன்பு வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அன்பு வைத்திருப்பான். ஆனால் அந்த அன்பு நிரந்தரமாக இருக்குமா? இல்லைங்க, இருக்காது. நிரந்தர அன்பாய் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு ஒரு நாள் ஒளிந்து போகும். எப்படி ஒளிஞ்சு போகும்? அன்பு ஒரு காலம் ஒழியாது. வசனம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. வசனம் சொல்லுது. ஆனால் இந்த அப்போ நீங்கள் எப்படி அன்பு ஒழிஞ்சு போகும்னு சொல்கிறீங்க? வசனம் இப்படிலாம் சொல்லுது. ஒரு மனிதன் மேலே இன்னொரு மனிதன் அன்பு வைத்திருப்பான். ஆனால் அந்த மனிதன் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை. அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அந்த மனுஷன் மேலே திரும்ப அன்பு வைக்க முடியுமாங்க? முடியாதுங்க. இந்த மனுஷன் மேலே முடியாதுங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுங்க. ஆனா கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு தாங்க நிரந்தரமான அன்புங்க. அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பு எப்போனாலும் நீங்கள் அன்பு அவர் மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய முடிவு பரிந்த வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அன்பு அது ஒரு நாள் ஒழிஞ்சு போகுமாங்க? எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், திடீர்னு மறிச்சு போயிடுவோம். அப்புறம் எப்படி கிறிஸ்துவ மேலே அன்பு வைக்க முடியும்? அவர் இருக்கிற ராஜ்யத்துக்கு தானங்க நம்ம போகிறோம். அவரை தானங்க பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். அவர் கூட தானங்க இருக்க போகிறோம். அவருடைய சாயலாம் மாறி தானங்க இருக்க போகிறோம். அப்புறம் எப்படிங்க அந்த அன்பு ஒழியும்? மீண்டும் அவரை பார்க்க போகிறோம்லாங்க. அவர் மீண்டும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவரை முகமுகமாய் பார்ப்போம் அல்லவா? அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். யோகு சொன்ன மாதிரி, பரிசுத்தவான் யோகு சொன்ன மாதிரி, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அவரை பார்ப்போம்ல, அவர் நம்மோடு கூட பேசுவார்ல, நம்ம அவரோடு கூட பேசுவோம்ல. அப்போ அவர் மேல் வைத்த அந்த அன்பு
அவர் அந்த கிறிஸ்து இயேசுவின் மேல வைத்த அந்த நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாதுங்க. ஒரு காலம் வீண் போகாது. மனுஷன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போயிடும். இந்த கொலோசியர்கள் எழுதின நிருபத்தில் அதான் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மனுஷர் மேல் வைத்த நம்பிக்கை வீணாகிவிடும். 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க, அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்பே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகெங்கும் பரவி பலனை தருகிறது போல உங்களிடத்தில் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலம் தருகிறதாக இருக்கிறது. எந்த நம்பிக்கை? சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு? இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை. இயேசு என்கிற வார்த்தை இஸ் a gospel. அந்த சுவிசேஷம், கிறிஸ்து என்கிற வார்த்தை, அந்த சுவிசேஷம் நமக்குள்ளே போனதுனால அந்த நம்பிக்கை நம்ம நடத்துது. அந்த நம்பிக்கை நம்ம நடத்துது. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பரிபூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா அவருடைய அன்பில் இணைஞ்சது உங்கள் இருதயம் தேற்றப்படும். அவருடைய அன்பு உங்களை இணைச்சிருக்குங்க. கிறிஸ்துவின் அன்பில் இணைச்சிருக்கீங்களா? கிறிஸ்துவின் அன்பில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? யோசித்து பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை